ஸோ ஹே guys, this is Nish and welcome back to the channel. அண்ட் இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்பெஷலான டே எங்களுக்கு. ஸோ என்ன அப்படிங்கிறது ஆக்சுவலாக உங்களுக்கு டைட்டிலில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து ஃபைனலாக வந்து ஒரு கார் எடுக்க போகிறோம். அதுவும் புதுசாகவே ஒரு கார் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து நான் இவளோட பர்த்டேக்கு வந்து ஒரு பெட்டு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவளோட பேர் வந்து ஷாஷா. அண்ட் அவளுமே கிட்டத்தட்ட நான் வாங்கின ப்ரீட் சும்மா யதார்த்தமாக வாங்கினது தான், ஒயிட் கலர் அவளுமே. அண்ட் இந்த காருமே ஒயிட் கலர். ஸோ அவள் வந்தனால தான் நான் இப்போ இந்த காரை எடுக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வரியா? அது வந்து இப்போ நடக்குது அப்படின்றப்போ நல்லாயிருக்கு. அண்டு இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நிறைய செகண்ட் ஹேண்ட் கார்லாம் பார்த்தோம். பீட்டு, ஆல்டோ அந்த மாதிரிலாம் நிறைய கார்ஸ் பார்த்தோம். பார்த்ததுல எதுவுமே மோஸ்ட்டாக எங்களுக்கு பிடிக்கல. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இது 4.5 லட்சம் தான் சொல்றாங்க. 4.5 லட்சம் தான். 4.5 லட்சம். 5வது ஓனர் தான், பிரச்சனை கிடையாது. 5வது ஓனரா? சூப்பரா லட்சம் காணடா. இது நம்ம கார் அப்படின்ற ஃபீல் வந்து எனக்கும் வரல. நான் கூட ஏதோ ஒரு கார் எடுத்தா போதும் தான் இருந்தேன். பட் இவளுக்கு வந்து கண்டிப்பா அப்படி ஒரு ஃபீலே இல்லை. வந்து எல்லா காருமே பார்த்துட்டு ஓகே நல்லா இல்லை அந்த மாதிரி அப்படிதான் மைண்ட் செட், டபுள் மைண்ட் செட்டாக தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா ஒரு கார் நம்ம பார்க்கும்போது அது ஃபீல் ஆகணும் அது நம்மளோட கார் அப்படின்னு. செகண்ட் ஹேண்ட் கார்லாம் பார்க்கும்போது நிஜமா எனக்கு அப்படி ஃபீலே ஆகலை. என்ன இது இப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்னா நாங்கள் வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருந்தோம். அப்போது செகண்ட் ஹேண்ட் காரில் வந்து ஜஸ்ட் சும்மா இப்போதைக்கு நம்ம ட்ராவல் தானே பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன லோ பட்ஜெட்டில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 lakhs, 3.5, 2.5லாம் நான் போய் பார்த்துருக்கேன். ஈவன் நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் டாட்டா நானோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு அந்த கார் ரொம்பவே பிடிக்கும், நான் அதனால் எடுக்கலான்னு சொன்னேன். பட் ஒய்ஃபுக்கு வந்து அந்த கார் பிடிக்கல. அதனால் நாங்கள் அந்த பிளானை ட்ராப் பண்ணிட்டோம். அண்ட் தற்செயலாக அப்பா வந்து யதார்த்தமாக போகலாம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவங்க வீட்லேயுமே வந்து அப்பா அம்மாவுக்குமே பிடிக்கல. இவங்க அப்பா அம்மாவுக்குமே வந்து நாங்கள் செகண்ட் ஹேண்டில் கார் எடுக்கிறது வந்து பிடிக்கல. சரி ஓகே நம்ம வந்து ஏன் புது காராகவே போயிடக்கூடாதுன்னு சும்மா எதர்ச்சியாக தான் நாங்கள் பார்க்க போனோம். வந்து புது கார் வாங்கணும் அப்படின்னு போல சும்மா போய் ஷோரூமில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு நாங்கள் போய் கன்ஃபார்ம் பண்ணி போனோம். அந்த அன்னைக்குவே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக பிடிச்சிருந்தது. அண்ட் ப்ரைஸ், ஆஃபர் எல்லாமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. அதனால சரி ஓகே எப்படியும் வாங்குறோம். எப்படியும் நான் ஒரு 5 to 10 years யூஸ் பண்ணுற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு இந்த காரே நம்ம புதுசாகவே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் இது நமக்கு வாங்குறோம். ஸோ அதனால நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் இப்போ தான் அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு வந்தது. ஸோ இன்னைக்கு டெலிவரி எடுத்துடலான்ற மாதிரி பிளான் பண்ணி அதுக்கான வேலைகள்லாம் இன்னைக்கு கரெக்டாக போச்சு. ஸோ இப்போ வந்து அப்பா அம்மாவை கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து சொல்லிவிட்டு அவங்களெல்லாம் டேரெக்டாக அங்கே வர சொல்லிட்டு போய் கேக் வாங்கிட்டு ஷோரூம் போகணும். எங்கள் அப்பா அம்மாலாம் அங்கே ஷோரூமில் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ அங்கே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் கப்புள் வ்ளாக்ஸ் வந்து இப்போ நாங்கள் போட்டுட்ருக்கோம். நிறைய என்டர்டைனிங் வ்ளாக்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா. அண்ட் முக்கியமாக கார் வீடியோஸ்லாம் இனிமேல் நிறையா வரும். ஏன்னா நம்ம கார் வாங்கிட்டோம் இல்லையா. இப்போ இது வந்து அப்பாவோட கார் ஆக்சுவலாக. அண்ட் எனக்கு வாங்குகிற ஃபஸ்ட்டு பொருள் இதுதான். நான் வந்து பைக் கூட அப்பாவோட பைக் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் நான் எனக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கார். அந்த டைம் வந்து இவ்வளோ இருப்பாங்கிறது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இப்போதைக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் கேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கார் எடுக்கிறதெல்லாம் அப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கேக் வாங்குற இடத்துல காப்பி ரைட் போட்டுருப்போம். நாங்கள் வந்து இப்போ கேக் வாங்குகிற இடத்துல இருக்கோம். ஒயிட் ஃபாரஸ்ட் தான் வாங்கியிருக்கோம். அதில் வந்து நம்ம காரோட பேர் வந்து இப்போ என்னன்றது காரோட நேம்லாம் அப்புறமா நான் சொல்கிறேன்.
ஆக்சுவலாக கார் வந்து நம்ம எடுத்தாச்சு ஷோரூமில் இருந்து. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த அன்றைக்கி கொஞ்சம் ஃபேமிலியோட டக்குன்னு வெளியே போக வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால் அந்த டைம் வந்து என்னால் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல அதுக்கப்புறமா. ஸோ அதனால் எண்ட் கார்டுமே வந்து அதனால் எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக வண்டியில் பண்ண வேண்டிய ஒரு சில வேலை எல்லாமே வந்து முடிச்சுட்டு அண்ட் இப்போ இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த காரில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். நீங்கள் யாராவது புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் இதே மாதிரி நிறையா ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி கப்புள் vlogs அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் guys. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.